ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி வச்சு ஒரு கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ப்ரக்கோலி வந்து எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை வந்து கையாலேயே வந்து எடுத்து சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ எப்படி இருக்குமோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம கத்தி வந்து வச்சோன்னா வந்து அது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து வந்துடுது. அதனால் கீழே மட்டும் கத்தியை வச்சுட்டு கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பிச்சு எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நான் மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுகியும் போயிருக்கு. நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். நான் லைட்டாக கிரேவி மாதிரியும் கொஞ்சம் இதுவாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். நான் காலிஃப்ளவர் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். சரி எப்பவுமே 65 அந்த மாதிரி செய்கிறோமே, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். கருவேப்பிலையும் போட்டு இப்போ நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா மசிச்சு நல்லா இது வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்தா தான் வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கினேன். ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான். அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்துடலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து கிரேவி பண்ணதில்லை. ஸ்மெல் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வருது. காலிஃப்ளவரோட இது ஸ்மெல் நல்லா வருது. நான் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரக்கோலி இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது உள்ளே நல்லா வேகும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. நல்லா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது. நல்லா ஒரு ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஏன்னா நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு திக்காக வந்து வந்துருச்சு. அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. கலரே பாருங்கள், நல்லா அந்த க்ரீன் கலர்லாம் போய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.